வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வெப் சீரிஸ் தெலுங்குல இந்த வருஷம் தான் வெளியே இருக்கு. இதோட பேரு மிஸ் பர்ஃபெக்ட் அப்படின்றது. இது ஒரு காமெடி சீரிஸ்னு சொல்லலாம். கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே இந்த சீரிஸ் பிடிக்கும் நம்புறேன். இது தமிழ்லயும் இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் சீரிஸையும் பாருங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. நீங்க போடுற லைக் மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா சீரிஸோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். சீரிஸோட ஸ்டார்டிங் சீனே ஹீரோயினை காட்டுறாங்க. இவங்க பேரு லாவண்யா அப்படின்றது. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஓசிடி ப்ராப்ளம் இருக்கும். அது எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கணும்ன்ற மாதிரி இவங்க எதிர்பார்ப்பாங்க. இப்ப சில பொருள்லாம் இடம் மாறி இருக்கிறத கவனிக்கிறாங்க. அதே மாதிரி குப்பெல்லாம் அங்கங்க இருக்கு. இவங்க குப்பையை கிளியர் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி பொருள்லாம் கரெக்டா எடுத்து வச்சிடுறாங்க. இப்பதான் ஒருத்தர் இந்த இடத்துக்கு வந்து லாவண்யா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. பேசும்போது தான் ஒரு டாக்டர் அப்படின்றது உங்களுக்கு தெரிய வருது. அக்கா இருக்காங்கல்ல, ஃப்ரெண்ட்லியா பேசுறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வர வச்சிருப்பாங்க. ஆனா டாக்டர் இவங்க கிட்ட என்ன ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. எனக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இல்லையே, உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கிறதா அக்கா சொன்னாங்கன்னு சொல்றாரு. நான் எல்லா விஷயமும் பர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு நினைப்பேன். இதுல என்னோட ப்ராப்ளம் என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆக்சுவலா சின்ன பொண்ணா இருக்கும் போதே கிளாஸ்ல அழுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க கிளாஸ் நடந்துட்டு இருக்கும் போதே அதை போய் கிளீன் பண்ணிட்டு தான் வந்து உட்காருவாங்க. இதனால சின்ன வயசுல இருந்தே எல்லாருமே கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க காலேஜ் படிக்கும் போது ஒரு நபரை லவ் பண்ணிருப்பாங்க. அவர் இந்த விஷயத்தினால தான் இவங்க கூட பிரேக்கப் பண்ணிருப்பாரு. இப்ப அந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவர் இருக்காரு பாத்தீங்களா, இவங்க கிட்ட ப்ரொபோஸ் பண்றாரு. இவங்களுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்பன்னு பார்த்து ஸ்விம்மிங் பூல்ல ஒண்ணு மிதந்துட்டு இருக்கிறதை இவங்க கவனிக்கிறாங்க. அதை முதல்ல கிளியர் பண்ணும் அப்படின்ற மாதிரி வேகமா அந்த இடத்துக்கு வந்து கிளியர் பண்றாங்க. இதெல்லாம் பாக்குற அவரும் ஷாக் ஆயிடுறாரு. இவ கேர்ள் ஃபிரெண்டா வேணாம் அப்படின்ற மாதிரி கழட்டி விட்டு கிளம்பி போயிருப்பாரு. அப்ப இதான் உங்க ப்ராப்ளம்னு டாக்டர் சொல்லிட்டாரு. இது ஒன்னும் ப்ராப்ளம் கிடையாது, உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரிலாம் கோவப்பட்டு இருக்காங்க. நான் இந்த பொருளை இங்க வச்சேன், இப்ப இடம் மாறி இருக்கு எப்படின்னு கேக்குறாரு. அதை நான் தான் கரெக்டான இடத்துல அரேஞ்ச் பண்ணேன், இதுல என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. அதுக்கு டாக்டர் என்ன சொல்றாருன்னா, இன்னும் நீங்க பிரச்சனையை புரிஞ்சுக்க மாட்டீங்க. அது எங்க இருக்கணும் நான் தான் முடிவு பண்ணோம், நீங்க என்னோட லைஃப்ல முடிவு பண்ணக்கூடாது. இந்த மாதிரி அடுத்தவங்க விஷயத்துல நீங்க முடிவு பண்றது தான் உங்களுக்கு பிரச்சனையில முடியுது. இதனால இந்த விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இவர் சொல்ற எதையும் இவங்க கேட்க மாட்டாங்க. கோவமா பேசிட்டு கிளம்புறாங்க. அக்கா தானே இவர்கிட்ட மாட்டி விட்டாங்க. அதனால அக்கா கிட்ட இவங்க பயங்கரமா கோவப்பட்டு இருக்காங்க. உன் நல்லதுக்காக தான் இந்த விஷயத்த பண்ண, ஏன்னா இந்த ப்ராப்ளத்தினால உனக்கு நிறைய பிரச்சனை எல்லாம் வருது அப்படின்ற மாதிரி அக்கா சொல்லிட்டு இருக்காங்க. ஈரினை பொறுத்த வரைக்கும் இப்ப டெல்லியில தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா ஹைதராபாத்துக்கு இவங்க மாற வேண்டிய நிலைமை வருது. அதை எடுத்துக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் அக்கா கிட்ட சொல்றாங்க. அப்பதான் ஈரினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் அந்த இடத்துக்கு வராது. என்ன இங்க வந்திருக்கான், கண்டுக்காத மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்களும் கண்டுக்காத மாதிரி இருக்காங்க. ஆனா அவர் இவங்க இருக்கிற இடத்துக்கே வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. லாவண்யா, உன்னை திரும்பி பார்த்ததுல சந்தோஷம். எனக்கு கூடிய சீக்கிரத்துல கல்யாணம் ஆக போகுது, நீ கண்டிப்பா வரணும் அப்படின்ற மாதிரி பத்திரிகையை தந்துடுறாரு. இத பாக்குற இவங்களும் உடஞ்சு போயிடுறாங்க. இவங்க ஹைதராபாத்துக்கு போலாமா வேணாமான்னு தானே யோசிச்சாங்க. இப்ப நான் போக போறேன்ற மாதிரி அக்கா கிட்ட சொல்லிடுறாங்க. இப்ப பத்திரிகை சோகமா பார்த்துட்டு இருக்காங்க. அதுல ஒரு டைப்பிங் மிஸ்டேக் இருக்கும். இவங்க வேகமா அதையும் கரெக்ட் பண்றாங்க. இந்த சோகத்துல கூட இவங்க பிரச்சனையை கரெக்ட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி காமிச்சுதான் நமக்கு மிஸ் பர்ஃபெக்ட்னு டைட்டில போடுறாங்க. இப்ப இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, ஹைதராபாத்ல இருக்க இவங்களோட வீடு இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. ஆக்சுவலா ஒரு பிளாட் தான் இவங்களுக்கு சொந்தமா இருக்கும். இப்ப அப்பா கிட்ட வீடியோ கால்ல பேசுறாங்க. நான் ஹைதராபாத்துக்கு தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டாங்க. அப்ப நீ எதுக்காக அங்க வந்து அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஷாக் ஆகுறாரு. சொந்த வீடு இங்க இருக்கும் போது இங்க வராம எங்கப்பா போறது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இல்ல இங்க கொஞ்சம் கிளீனா இருக்காது, அதனால தான் யோசிச்சேன் அப்படின்ற மாதிரி அப்பா சொல்லிட்டாரு. இவங்க இருக்காங்கல்ல, உள்ள வந்து வாட்ச்மேனை மீட் பண்ணிடுறாங்க. கீ எல்லாம் வாங்கிக்கிறாங்க. இப்ப வாட்ச்மேனோ ஜொல்லு விட்டுக்கிட்டே இவங்களை பார்த்துட்டு இருக்காரு. அப்பதான் ராஜலட்சுமின்னு ஒருத்தங்க வந்து வாட்ச்மேனை திட்டிட்டு இருக்காங்க. யாருப்பா இந்த லேடி அப்படின்ற மாதிரி இவங்க அப்பா கிட்ட கேக்குறாங்க. அவங்க தான் இந்த அபார்ட்மெண்டோட செக்ரட்டரி, பேரு ராஜலட்சுமி. அவங்க பேசுறது தான் இந்த மாதிரி பட்டு பட்டுன்னு பேசுவாங்க. ஆனா ரொம்ப நல்ல டைப் அப்படின்ற மாதிரிலாம் அவங்களுக்கு சர்டிபிகேட் கொடுத்துட்டு இருக்காரு. இவங்களும் இப்ப கதவை திறந்து உள்ள வந்துடுறாங்க. கிளீனா தான் இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப ஜோதின்னு ஒரு பொண்ணு இந்த இடத்துக்கு வரா. வேற ஒரு பிளாட்ல வேலை பாப்பா. இங்கே வேணா வேலை பார்க்கவா அப்படின்ற மாதிரி கேக்குறா. கிளீன் பண்றதுக்கு இவ்வளவு அமௌண்ட், இல்ல சமையல் வேலை மட்டும் பார்க்கணும்னா இவ்வளவு அமௌண்ட், என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறா. நீ சமையல் வேலையை மட்டும் பாரு, ஏன்னா கிளீனிங் வேலையை நானே பாத்துருவேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இப்ப ஈரினும் குளிச்சு ஃப்ரெஷ் ஆயிடுறாங்க. மேடம் சாப்பாடு ரெடி, சீக்கிரமா வாங்கன்ற மாதிரி சொல்றா. சாப்பிட்டு பார்க்கற இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருது. சூப்பரா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் பாராட்டிட்டு இருக்காங்க. இவ்வளவு பொறுத்த வரைக்கும் மியூசிக் கிளாஸ்லாம் போவா. மேடம் இன்னைக்கு கிளாஸ் இருக்கு, இன்னைக்கு மட்டும் கொஞ்சம் சீக்கிரமா போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி கேக்குறா. சரி போய்க்கோன்ற மாதிரி இவங்கள அனுப்பி விட்டுறாங்க. அப்பதான் கிச்சனையே நாசம் பண்ணிருக்கா அப்படின்றது இவங்களுக்கு தெரியுது. சரி பக்காவா கிளீன் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஈரின் இருக்காங்கல்ல, எல்லா விஷயத்தையும் கிளீன் பண்ணிடுறாங்க. இப்ப யாருக்குரிய நைட்டு டைம் ஆயிருது. இவங்களும் படுக்கிறதுக்காக போறாங்க. அதுக்கு முன்னாடி டெலஸ்கோப் இருக்கு. அது மூலியமா யார் யாரு என்னென்ன பண்றாங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்க செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் ரோஹித் அப்படின்ற ஒரு நபரோட வீட்டை பாக்குறாங்க. அவர் ரொம்ப ரசிச்சு சமையல் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. என்ன இவ்வளவு ஆர்வமா பாக்குறாரு அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இவங்களும் படுக்கிறதுக்காக கிளம்பிடுறாங்க. ஈரினை பொறுத்த வரைக்கும் புது ஆபீஸ்ல முக்கியமான பொறுப்புக்காக தான் வந்திருக்காங்க. அங்க இருக்க எல்லாருமே ஈரினை வெல்கம் பண்ணிட்டு இருக்காங்க.
இவங்களுக்கு கீழ்நிலையில நிறைய பேர் இருப்பாங்கல்ல, அதுல ஒருத்தரா தான் ரோஹித் இருப்பாரு. இப்ப ரோஹித் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, புதுசா வந்தது யாருன்னு பாக்குறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, போய் முதல்ல வேலையை பாருங்க அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் இவர் அனுப்பி விடுறாரு. ஈரன் இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வந்து முழுசா 2 வாரம் கூட ஓடி இருக்காது. அதுக்குள்ள கொரோனா லாக்டவுன்லாம் அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. அப்ப வெளியே போக முடியாதா அப்படின்ற மாதிரி ஈரனும் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப ராஜலட்சுமி இருக்காங்க பாத்தீங்களா, கொரோனா தொற்றுலாம் பரவக்கூடாதுன்றதுக்காக முன்னேற்பாடுலாம் பரபரப்பா பண்ணிட்டு இருக்காங்க. ஈரன் நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது ஜோதி கிட்ட இருந்து கால் வருது. மேடம், இன்னைக்கு என்னால வேலைக்கு வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. காலையில இருந்து இருமல் ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப கொரோனாவா அப்படின்ற மாதிரி ஈரன் பயந்துகிட்டே கேக்குறாங்க. அதெல்லாம் இல்ல மேடம், நார்மல் ப்ராப்ளம் தான் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ரோஹித் சார் கிட்ட இந்த விஷயத்த சொல்லணும், எனக்காக போய் சொல்லிருங்கன்னு சொல்றாங்க. அதெல்லாம் முடியாதுன்னு ஈரன் சொல்றாங்க. ப்ளீஸ் மேடம் அப்படின்ற மாதிரி ரொம்ப கேக்குறாங்க. சரி பண்ணுவோன்ற மாதிரி இவங்களும் போறதுக்காக வராங்க. பார்த்தா லிஃப்ட் வேலை செய்யலன்னு தெரிய வருது. இவங்களும் டயர்டா நடந்தே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. காலிங் பெல் அடிச்சா அவர் தூக்க கலக்கத்துல தான் கதவை திறக்கிறதுக்காக வர்றது. ஜோதி இன்னைக்கு வரமாட்டா அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஓஹோ, அதுக்காக தான் ஒன்னு அனுப்பி வச்சிருக்காளா, நீ ஜோதியோட ஃப்ரெண்டு லக்ஷ்மியா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. நான் லக்ஷ்மிலாம் இல்லன்னு சொல்றதுக்காக வராங்க. நீ வேலையை முடிச்சுட்டு கதவை சாத்திட்டு போ, நான் முழிச்சுப்பேன் அப்படின்ற மாதிரி படுக்கிறதுக்கு போயிடுறாரு. இவங்களும் கிளம்பலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த இடம் கிளீனா இல்லாததை இவங்க பாத்துடுறாங்க. கிளீனா இல்லன்னு தெரிஞ்சா இவங்களால சும்மா இருக்க முடியாதுல்ல, அதனால இவங்களும் இந்த வீட்டெல்லாம் பக்காவா கிளீன் பண்ணி வச்சுட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இவர் வெளியே வந்து பார்க்கும்போது வீடு ரொம்ப கிளீனா இருக்கு. என்ன வழக்கத்தை விட கிளீனா இருக்கு அப்படின்ற மாதிரி இவரும் யோசிச்சுட்டு இருக்காரு. அவசரப்பட்டு இப்படி கிளீன் பண்ணிட்டியே அப்படின்ற மாதிரி ஈரனோ யோசிக்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த பக்கம் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி வீட்டை நோக்கி போறாங்க. உனக்காக ஹெல்ப் பண்ண போனதுக்கு என்ன வேலைக்காரியா மாத்திட்டியே ஜோதி அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுக்குள்ள சொல்லிட்டு இருக்காங்க. இப்பதான் சில வாரத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. ஜோதி இருக்காங்கல்ல, வீட்டுல இருந்து ரெடி ஆகி கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி வெளியே வராங்க. இவங்க வெளியே வரும்போது ஆம்னி வேன்ல நிறைய பேர் வராங்க. இவங்க அங்க இருந்து கடத்துற மாதிரி தூக்கிடுறாங்க. ஆனா இவங்க பெருசா பயப்படவே மாட்டாங்க. ஏன்னா கடத்தின குரூப் இருக்காங்கல்ல, இவங்க வாங்கின கடனை பத்தி பேசுறதுக்காக தான் கடத்திருப்பாங்க. எப்ப காசை தர, சீக்கிரமா தரணும் அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டுற மாதிரி பேசுறது. இன்னும் 1 மாசத்துல கண்டிப்பா தந்துடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. நீ மட்டும் தரலன்னு வச்சுக்கோ, திரும்பி வீட்டுக்கு வந்து தூக்கிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டுறாரு. என்னதான் நான் உங்ககிட்ட மிரட்டுற மாதிரி பேசினாலும் உன்னோட பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும், நல்லபடியா பண்ணு அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல இவரே டிராப் பண்ணிட்டு போறாரு. இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, அந்த காம்படிஷன் நடக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப ஸ்டேஜ் கிட்டே வந்துடுறாங்க. ஸ்டேஜ் கிட்ட வந்தோடனே இவங்களுக்கு பயம் அதிகமாயிருது. ஒரு பாட்டு பாடுமான்னு சொல்றாங்க. இவங்க தப்பு தப்பா அந்த பாட்டை பாடிட்டு இருக்காங்க. அங்க இருக்கவங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. பாட தெரியாம ஸ்டேஜ் வரைக்கும் வந்துடுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அனுப்புறாங்க. ஜோதியை பொறுத்த வரைக்கும் ஒரு தம்பி இருக்கான். இவன் பேரு நம்ம அருண் வச்சுப்போம். அருண் இருக்கான் பாத்தீங்களா, ஃப்ரெண்டு கூட சேர்ந்த மாதிரி யூடியூப்காக வீடியோ எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கான். இவன் ரெடி பண்ணிட்டு இருக்கும் போதுதான் ஜோதி இந்த இடத்துக்கு வராங்க. என்னோட அக்கா ஆடிஷனுக்கு தான் போயிட்டு வந்திருக்கா, அவகிட்ட கருத்தை கேட்போம் அப்படின்ற மாதிரி பேசுறதுக்கு ட்ரை பண்றான். ஆனா இவங்க இருக்காங்கல்ல, கோவமா உள்ளலாம் போறாங்க. கடனை எப்படி அடைக்கிறது அப்படின்ற மாதிரியே ஜோதி யோசிச்சுட்டு இருக்காங்க. சாப்பாடு ரெடியா அப்படின்ற மாதிரி ஈரன் இப்பதான் கேக்குறாங்க. சீக்கிரம் ரெடி பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் கடன் கொடுத்தவர் கால் பண்றாரு. சீக்கிரமா காசை ரெடி பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவங்களும் பரபரப்பா சாப்பாடை ரெடி பண்ணி வைக்கிறாங்க. இன்னைக்கு டேஸ்டே சரியில்லை அப்படின்ற மாதிரிலாம் ஈரன் சொல்றாங்க. இதை கேட்கிற இவங்களும் வருத்தப்படுறாங்க. ஈரன் வீட்டுல நிறைய சரக்குலாம் இருக்கு. இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பாட்டில வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துடுறாங்க. இப்ப தம்பிக்கு முன்னாடி இவங்க பயங்கரமா குடிச்சிட்டு இருக்காங்க. உனக்கு என்ன காச்சு, என்னால இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கன்னு தம்பி கேக்குறாரு. நம்ம ஏலியா பிறந்துட்டோம், நம்மளால லைஃப்ல எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. காம்படிஷன்ல சொதப்பினாங்கல்ல, அதை பத்தியும் சொல்லிட்டு இருக்காங்க. நீ அங்க பாட நினைச்சதை இங்க பாடி காட்டேன் அப்படின்ற மாதிரி தம்பி கேக்குறாரு. இவங்களும் சரின்ற மாதிரி அந்த பாட்டை பாடுறாங்க. தம்பி இருக்காரு பாத்தீங்களா, இந்த விஷயத்தெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு அவங்க ரொம்ப நல்லா பாட்டு பாடுறாங்க. இவங்க பேசிக்கிட்டே நைட்டு நிறைய குடிச்சிட்டாங்க பாத்தீங்களா, அதனால காலையில ரொம்ப லேட்டா தான் முழிக்கிறாங்க. அதே மாதிரி தலை வேற பயங்கரமா வலிச்சிட்டு இருக்கு. இதனால தான் வரமாட்டேன்னு சொல்லலாம் அப்படின்ற மாதிரி கால் பண்ணி சொல்லியிருப்பாங்க. ரோஹித் வீட்ல போய் இவங்க வேலைக்காரி மாதிரி வேலைலாம் பார்த்தாங்கல்ல, அதை பத்திலாம் அக்கா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இதுதான் உன்னோட ப்ராப்ளம்னு சொன்ன, நீ தான் கேட்கல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமாவது வீட்டுக்கு போகாதன்னு சொல்லிட்டாங்க. திரும்பி அந்த வீட்டுக்கு போறதுக்கு நான் என்ன முட்டாளா, போக மாட்டேன்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இன்னைக்கு வேலைக்கு கிளம்பிடலாம் ஜோதி நினைக்கிறாங்க. அப்பதான் ஜோதி வீட்டுக்கு பக்கத்துல கொரோனாவை டெஸ்ட் பண்றதுக்காக ஆட்கள்லாம் வந்திருக்காங்க. என்னன்னு விசாரிக்கும் போது அங்க இருக்கவருக்கு கொரோனா வந்திருக்குன்னு தெரிய வருது. அதனால இந்த இடத்தையே க்ளோஸ் பண்ணி வச்சிடுறாங்க. யாரும் போக கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. இதனால ஜோதி இருக்காங்கல்ல, ஈரன் கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க. மேடம், ரோஹித் சார் கிட்ட இந்த விஷயத்த சொல்லணும், அவர் கால் பண்ணாலும் எடுக்க மாட்டாரு, நீங்க தான் மேடம் இன்னைக்கும் சொல்லணும் அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அவங்க ரொம்ப கெஞ்சி கேட்கறதுனால இவங்களும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி நான் லக்ஷ்மி எல்லாம் கிடையாது, நான் இந்த பிளாட்ல தான் இருக்கேன், ஜோதி சொன்னதை சொல்றதுக்காக தான் வந்தேன்ற மாதிரி பிராக்டிஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. இப்ப அவர் கதவை திறக்கிறாரு. வீட்டுக்குள்ள பார்த்தா திரும்பி எல்லாத்தையும் களைச்சு போட்டு வச்சிருக்கிறது தெரியுது. நேத்து தானே கிளீன் பண்ண, அதுக்குள்ள எப்படி களைச்சிங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. நான் தினமும் கூட களைப்பேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை, கிளீன் பண்றது தானே உங்களோட வேலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களும் எப்படியாவது இந்த விஷயத்த சொல்லிடணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்படி சொன்னா நேத்து ஏன் சொல்லன்ற மாதிரி இவர் பிரச்சனை பண்ணிட்டா என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாங்க. அதை யோசிச்சவங்க எதுவுமே பேசாம இருக்காங்க. சரி கிளீன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவர் படுக்கிறதுக்காக கிளம்பி போயிடுறாரு.
இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் வெளியே வந்து பாக்குறாரு. அப்ப இவங்க இல்லாம தான் இருக்காங்க. வீடும் கிளீனா இருக்கு. ஆனா இவரோட லேப்டாப் மிஸ் ஆகுது. லேப்டாப் எங்க போச்சு அப்படின்ற மாதிரிலாம் பயப்படுறாரு. தெரியாதவளை வீட்டுக்குள்ள விட்டோம்ல, அவ தான் தூக்கிட்டு போயிருக்கா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்போ உடனே செக்யூரிட்டிக்கு கால் பண்ணி இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. செக்யூரிட்டி கூட பேசிட்டு இருக்கும் போதே இவங்க அந்த இடத்துக்கு வந்து நிக்கிறாங்க. இத பாக்குற இவரும் ஷாக் ஆகி கட் பண்ணிடுறாரு. அவங்களும் லேப்டாப் இங்கதான் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இவர்கிட்ட காமிச்சிடுறாங்க. என்ன ஒரு நிமிஷம் திருடியும் சந்தேகப்பட்டுட்டீங்களே அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. எது நான் சந்தேகப்பட்டனா? அப்படிலாம் கிடையாதுங்க. உங்ககிட்ட சும்மா விளையாண்டேன் அப்படின்ற மாதிரி இவரும் சமாளிச்சிட்டு இருக்காரு. இப்ப இவங்க இருக்காங்கல்ல, நான் வேலையை முடிச்சிட்டேன் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ரோஹித்துக்கும் இவங்களை பிடிக்க ஆரம்பிச்சிருது. நாளைக்கும் நீங்க கண்டிப்பா வந்துருங்க அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டாரு. இவங்க சட்டுன்னு திரும்பி பாக்குறாங்க. நான் அப்படி சொல்ல, நீங்க வாங்க இல்லனா ஜோதி வரணும், ஏன்னா கிளீனிங் வேலை எல்லாம் இருக்குல்ல, அதனால தான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களும் திரும்பி நம்ம சொதப்பிட்டுமே அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே வீட்டுக்கு வராங்க. இப்பதான் ரோஹித் அம்மாவை நமக்கு காட்டுறாங்க. ஒரு ஜோஷியரை வர வச்சு அவர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ரோஹித்துக்கு கல்யாணம் பண்ணும் அப்படின்ற மாதிரி அம்மா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா எந்த பொண்ணோட போட்டோவை காமிச்சாலும் வேணாம்னு சொல்றான். என்னதான் பண்றது அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. எப்பவுமே ரோஹித் தூங்கி முழிச்ச மாதிரி தானே இருப்பாரு. இப்ப பக்கவா ட்ரெஸ் பண்ணி ரெடியா இருக்காரு. அவங்களும் வேலை பார்க்கறதுக்காக வந்துடுறாங்க. அவங்க பார்க்கும்போது கெத்தா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சேர்ல உட்காந்து வேலை பார்க்குற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அவங்க அந்த பக்கம் வரவே மாட்டாங்க. திடீர்னு பொத்துன்னு விழுந்த மாதிரி சவுண்ட் கேக்குது. என்ன எதுன்னு பாக்குறதுக்காக வராரு. பார்த்தா இவங்க தான் மயக்கம் போட்டு கீழே விழுந்திருப்பாங்க. இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்டே சாப்பிடல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எனக்கு நல்லா புரியுது, கொரோனா டைம் உங்ககிட்ட சுத்தமா காசு இல்ல, அதனால தானே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல, நான் சம்பளத்தை வேணா கொஞ்சம் ஏத்தி தரேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவன் வேற அப்படின்ற மாதிரி உள்ளுக்குள்ள யோசிக்கிறாங்க. இவர் இருக்காரு பாத்தீங்களா, ஜூஸ் எடுத்துட்டு வந்து உங்களுக்கு தராரு. எனக்கு சரியா சமைக்க தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒன்னும் பிரச்சனை கிடையாது, நான் நல்லா சமைப்பேன், உங்களுக்கு சமைச்சு தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. உங்க அம்மா கிட்ட இருந்து கத்துக்கிட்டீங்களா அப்படின்ற மாதிரி இவங்களும் கேக்குறாங்க. என்னோட அம்மாக்கே சமைக்க தெரியாது, என் பாட்டி சூப்பரா சமைப்பாங்க, அவங்க கிட்ட இருந்து தான் கத்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. நீங்க ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் ரெடி பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி ரெடி பண்றாரு. இவங்களும் கொரோனா டைம் நல்ல சாப்பாடு சாப்பிடணும்னு நினைக்கிறாங்க. அதனால ரெகுலரா அவரோட வீட்டுக்கு வேலை பார்க்கறதுக்காக வந்துடுறாங்க. அவர் இருக்காரு பாத்தீங்களா, பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச்னு இவங்களுக்காக ரெடி பண்ணி தராரு. ரொம்ப ஆசையா தான் ரெடி பண்றாரு. ஏன்னா அவர் ஒன் சைடா இவங்களை லவ் பண்ணலாம் ஆரம்பிச்சிடுறாரு. இப்ப ரெண்டு பேருமே சந்தோஷமா நாட்களை ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் ஈரின் வேலைக்காரி அப்படின்ற மாதிரி தான் இவர் நினைச்சிட்டு இருக்காரு. வேலைக்காரியை லவ் பண்றது ஒன்னும் தப்பில்ல அப்படின்ற மாதிரி நெட்ல எல்லாம் சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. இப்ப இவரோட அம்மா இருக்காங்க பாத்தீங்களா, கால் பண்ணி பேசுறாங்க. எப்ப கல்யாணத்தை பத்தி பேசினாலும் நீ தள்ளி போட்டுக்கிட்டே இருக்க, எப்பதான் கல்யாணம் பண்ணிக்க போற அப்படின்ற மாதிரி அம்மா கேக்குறாங்க. கல்யாணம் தானே பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்க ஈரினை பார்த்த மாதிரியே சொல்லிட்டு இருக்காரு. உனக்காக அம்மா பொண்ணுங்களோட போட்டோலாம் வச்சிருக்கேன், எடுத்து பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவரும் அதெல்லாம் எடுத்து பாக்குறாரு. இவருக்கு தான் ஈரினை ரொம்ப பிடிச்சிருக்குல்ல, அதனால குப்பை தொட்டியில அந்த போட்டோலாம் போட்டுறாரு. எதை இவர் குப்பை தொட்டியில போட்டாரு அப்படின்ற மாதிரி இவங்க எடுத்து பாக்குறாங்க. பார்த்தா பொண்ணுங்க போட்டோ இருக்கு. ஓஹோ, இவருக்கு வரன் பாக்குறாங்க போலன்னு யோசிக்கிறாங்க. இவங்க ரோஹித் வீட்ல ரெகுலரா வேலை பார்த்துட்டு இருக்காங்க பாத்தீங்களா, இத பத்திலாம் அக்கா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. எந்த முட்டாளாவது திரும்பி அந்த வீட்டுக்கு போவாளா அப்படின்ற மாதிரி சொன்னேன், இப்ப திரும்பி போயிட்டியே அப்படின்ற மாதிரி அக்கா கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. எப்ப இந்த விஷயத்தை அவங்க கிட்ட சொல்ல போறேன் அப்படின்ற மாதிரி அக்கா கேக்குறாங்க. ஜோதி வரட்டும்க்கா, ஜோதி வந்ததுக்கு அப்புறம் நார்மலா இந்த விஷயத்தை நான் முடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஈரினை பொறுத்த வரைக்கும் ஐபோன் வச்சிருப்பாங்க. இப்ப கால் எல்லாம் பேசிட்டு காலை கட் பண்றாங்க. இந்த விஷயத்தை ரோஹித்தை பாத்துறாரு. எப்படி சமாளிக்கிறது அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. இது என் போன் கிடையாது சார், நான் வேற ஒரு வீட்ல வேலை பார்க்கறேன், அந்த லேடியோட போனு ஸ்கிராட்ச் கார்டு மாத்துறதுக்காக தந்தாங்க அப்படின்ற மாதிரி சமாளிக்கிறாங்க. இவர் இருக்காரு பாத்தீங்களா, இவங்களுக்காக சமையல ரெடி பண்றாரு. இன்னும் கொஞ்ச நாள் தான் சார், அதுக்குள்ள ஜோதி வந்துருவா, அதுக்கப்புறம் இந்த சமைக்கிற வேலை எல்லாம் உங்களுக்கு இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது ஒன்னும் பிரச்சனை கிடையாது, ஜோதியை விட நீ நல்லா வேலை பாக்குற, அதனால நீயே இதுக்கப்புறம் வந்துரு, ஜோதி கிட்டயே இந்த விஷயத்த சொல்லிருன்னு சொல்லிட்டாரு. ஆஹா, என்ன பண்றதுன்னு இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப ஜோதி இருக்காங்கல்ல, எப்படியாவது அங்க போகணும்னு நினைக்கிறாங்க. அதனால மாடியில இருந்து நீ கவனிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி தம்பி கிட்ட சொல்லிடுறாங்க. தம்பியும் இந்த இடத்துல போலீஸ் இல்ல, இப்போ போன்ற மாதிரிலாம் சொல்றான். அது மூலியமா இவங்களும் போலீஸை தாண்டி வெளியே வந்துடுறாங்க. இப்ப ரோஹித் வீட்டுக்குள்ள வந்து இவங்க பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஆஹா, லட்சுமி சொல்ல போல அப்படின்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. சரி நம்மளே சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அவங்க பேசவே விட மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு பேசிட்டு இருக்காங்க. இப்ப இவர் இருக்கார்ல, அவங்கள நிறுத்த வச்சுட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. ரோஹித் என்ன சொல்றாருன்னா, இதுக்கப்புறம் என்னோட வேலையை நானே பாத்துக்கலாம்னு நினைக்கிறேன், அதனால இதுக்கப்புறம் நீ இங்க வேலை பார்க்க வேணாம், இது கொரோனா டைம், கஷ்டம்ன்றது எனக்கு நல்லா புரியுது, வேணா ஒரு மாசம் சம்பளத்தை உனக்கு நார்மலாவே தரேன், இந்த வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி வேலையை விட்டு நிறுத்திடுறாரு. இப்ப அருண் vlog மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அக்காவும் கோவமா வராங்க. என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கான். இந்த பணக்காரங்க நம்ம கஷ்டத்தை புரிஞ்சுக்கவே மாட்டாங்க, ரோஹித் சார் இருக்காருல்ல, அவர் இதுக்கப்புறம் வேலைக்கு வர வேணாம்னு சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இதுக்கப்புறம் லாவண்யா மேடம் கிட்ட இருந்து மட்டும்தான் சம்பளம் கிடைக்கும், அதை வச்சு குடும்பத்தை எப்படி ரன் பண்றதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி நம்ம ஈரினை காட்டுறாங்க. ஈரின் வீடியோ கால்ல டீம் மெம்பர்ஸ் கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஈரோட டீம்ல ஒருத்தர் இருப்பார் பாத்தீங்களா, அவர் தான் இவங்க கிட்ட பேசிட்டுலாம் இருக்காரு. இப்ப பேசி முடிச்சதுக்கு அப்புறம் இவங்களும் அப்பா கிட்ட வீடியோ கால்ல பேசிட்டு இருக்காங்க. கொரோனா டைம்ல எப்படிப்பா போகுது அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஜோதி உடஞ்சு போய் உட்காந்துருக்காங்கல்ல, அக்கா நீ கவலைப்படாத, ஈஸியா காசு சம்பாதிக்கிறதுக்கு என்கிட்ட வழி இருக்கு,
ஹோட்டல்ல பேடிஎம் கார்டு வச்சிருப்பாங்கல்ல, அந்த கார்டுக்கு பதிலா நம்ம கார்டை வச்சிருவோம், நமக்கு நிறைய காசு கிடைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். ஏன் போலீஸ் கண்டுபிடிச்சு வீட்டுல வந்து நம்மள அரெஸ்ட் பண்ணவா அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. சரி, ரெண்டாவது ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்ல ஆரம்பிக்கிறான். கொரோனா டைம்ன்றதுனால நிறைய பேர் கொரோனா டெஸ்ட் எல்லாம் எடுக்கிறாங்க. மூக்குல ஒரு பட்ஸை விட்டு பார்க்க வேண்டியதுதான், கொரோனா இல்லன்ற மாதிரி அவங்களுக்கு ரிப்போர்ட்டை தந்துட வேண்டியதுதான், நிறைய காசு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றான். இதுவும் பிரச்சனையில தான் போய் முடியும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்பதான் ஜோதிக்கு ரோஹித்தோட அம்மா கிட்ட இருந்து கால் வருது. இவங்களுக்கு வேலை போனது கூட அம்மாக்கு தெரியல. அம்மா என்ன சொல்றாங்கன்னா, என்னோட பையன் நடவடிக்கையில நிறைய மாற்றம்லாம் இருக்கு, பொண்ணுங்களை பத்தி பேச்சு எடுத்தாலே இப்ப சரியா பேச மாட்டான், அவன் வேற யாரையோ லவ் பண்றான்னு நினைக்கிறேன், உனக்கு எதுவும் தெரியுமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவங்க தெரியலன்னு சொல்லிட்டாங்க. அவன் ஏதாவது பொண்ணை லவ் பண்றானா அந்த பொண்ணு யாருன்னு மட்டும் தெரிஞ்சு என்கிட்ட சொல்லிடு, அவன் தரதை விட 2 மடங்கு அதிகமா சம்பளத்தை தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. உடனே ஓகே சொல்லுக்கா அப்படின்ற மாதிரி தம்பி சொல்லிட்டு இருக்கான். இவங்களும் ஓகே மேடம், நான் சீக்கிரமா கண்டுபிடிச்சிடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க கிட்ட சொல்லிடுறாங்க. நீ பாட்டுக்கு ஓகே சொல்லிட்ட, எப்படா கண்டுபிடிக்கிறது அப்படின்ற மாதிரி ஜோதி கேக்குறாங்க. கவலைப்படாதக்கா, கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி இவனும் சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் இருக்காங்கல்ல, அந்த இடத்துல வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அவர் இருக்கார்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துல லஞ்சை ரெடி பண்ணிடுவேன், நம்ம சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமா போனோம், எனக்கு வேலை இருக்குன்னு ஹீரோயின் சொல்லிட்டாங்க. இன்னைக்கு என்னோட பர்த்டே, அதனால தான் உங்க கூட சேர்ந்து சாப்பிடலாம்னு நினைச்சேன், பரவாயில்ல போய்க்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இல்ல நான் இருந்து சாப்பிட்டே போறேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டாங்க. இவர் இருக்காரு பாத்தீங்களா, சந்தோஷமா ட்ரெஸ் எல்லாம் மாத்திக்கிறாரு. அதே மாதிரி சமையல்லாம் அந்த இடத்துல பண்ணிட்டு இருக்காரு. அதை ரொம்ப ரசிச்சுலாம் பண்றாரு. இதை இவங்களும் தள்ளி இருந்து கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. இப்ப சேர்ந்து சாப்பிடும் போது உங்களுக்கு குக்கிங் பண்றதுனா அவ்வளவு பிடிக்குமான்னு கேக்குறாங்க. ஆமான்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்புறம் எதுக்காக இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க, இதுல ட்ரை பண்ணலாம்ல அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. குக்கிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதுக்காக அதையே எப்படி முழுசா பண்ண முடியும், மெயினா இந்த வேலையை வச்சுக்க வேண்டியதுதான், நம்ம ரிலாக்ஸ் பண்றதுக்காக அடிக்கடி குக்கிங்கை யூஸ் பண்ண வேண்டியதுதான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. என்ன பத்தியே சொல்லிட்டு இருக்கேன், உங்களை பத்தி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு கேக்குறாரு. இவங்க இருக்காங்கல்ல, கிராமத்துல சாப்பிட்ட ஒரு பொரியலை பத்தி சொல்லிட்டாங்க. என் பாட்டி சூப்பரா செய்வாங்க, அந்த மாதிரி பொரியலை நான் சாப்பிட்டதே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நம்ம எப்படியாவது செஞ்சு தரணும் அப்படின்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. ரோஹித் சார் லவ் பண்ணிட்டு இருக்க அந்த பொண்ணு யாருன்றதை நாங்க சீக்கிரமா கண்டுபிடிக்க போறோம் அப்படின்ற மாதிரி அருணோ வீடியோ மாதிரிலாம் எடுத்துட்டு இருக்கான். இவங்க 2 பேருமே சேர்ந்த மாதிரி அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வந்துடுறாங்க. இங்க இருக்க செக்யூரிட்டி இருக்கார்ல, எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த இடத்துல வந்து அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. இது யாரு அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. ஜோதி இருக்காங்கல்ல, என்னோட தம்பி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒன் சைடா ஜோதியை லவ்லாம் பண்ணுவாரு. நாங்க பண்ண போற இந்த விஷயத்துக்கு இந்த செக்யூரிட்டி எங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரிலாம் இவன் வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கான். என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி இப்பதான் செக்யூரிட்டி கேக்குறாரு. இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, யார் அந்த லவ்வர்ன்றதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ரோஹித்தை எங்களுக்காக நீங்க தான் கொஞ்சம் ஃபாலோ பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவ்வளவுதானே, பண்ணிட்டா போச்சு அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லிடுறாரு. ஜோதி பாடுறத தம்பி வீடியோ எடுத்தான் பாத்தீங்களா, நெட்ல போட்டு விட்டுருப்பான். இப்ப 2-3 பேர் அந்த விஷயத்த பாக்குறாங்க. நல்லா பாடுறாள் அப்படின்ற மாதிரிலாம் அவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. இப்ப ஜோதி இருக்காங்கல்ல, வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போதுதான் கடன் கொடுத்தவர்கிட்ட இருந்து கால் வருது. காசை எப்பதான் திரும்பி தரப்போற அப்படின்ற மாதிரிலாம் அவன் கேக்குறான். நான் சீக்கிரமா தந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் பேசிட்டு இருக்காங்க. இவங்க கடன் சம்பந்தமா பேசிட்டு இருக்கிறத ஈரின் கேட்டுறாங்க. என்ன ஜோதி, உனக்கு ஏதாவது பிரச்சனையா, காசு கீசு வேணுமா சொல்லு, நான் தரேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க தரவான்னு கேட்டதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேடம். இப்ப நான் ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கேன், அந்த வேலையை மட்டும் நான் சரியா பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, நான் நினைச்ச காசு எனக்கு கிடைச்சிரும், ஈஸியா ப்ராப்ளத்தை முடிச்சுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி, காசு தேவைப்பட்டா என்கிட்ட சொல்லுன்னு ஹீரோயின் சொல்றாங்க. இப்ப ரோஹித் இருக்காரு பாத்தீங்களா, காலையில நேரம் எங்கேயோ கிளம்பிட்டு இருக்காரு. இவர் எங்க கிளம்பிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி செக்யூரிட்டி யோசிக்கிறாரு. இந்த விஷயத்தை இவங்க கிட்ட பாஸ் பண்ணிடுறாரு. அவங்களும் ஃபாலோ பண்ணுன்னு சொல்றாங்க. இவரும் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. ரோஹித் போலீஸ்க்கு தெரியாம கிளம்பி போறாரு. இவரும் கொஞ்ச தூரம் வரைக்கும் ஃபாலோ பண்றாரு. அவர் எங்க போறாருன்னு தெரியல, மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவங்க 2 பேர் நாளைக்கு நாங்களும் வரோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப 3 பேருமே மறுநாள் ஃபாலோ பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. ரோஹித் இருக்காரு பாத்தீங்களா, யாரு கண்ணிலுமே படாம ஒவ்வொரு இடமா போயிட்டு இருக்காரு. இவங்களும் அவருக்கு தெரியாம ஃபாலோ பண்ணி பின்னாடியே வந்துட்டு இருக்காங்க. அவர் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு ஹோட்டல் இருக்கிற இடத்துக்கு வராரு. ரோஹித் அவரோட கேர்ள் ஃபிரெண்டை மீட் பண்றதுக்காக தான் இங்க வந்திருக்காரு போல அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. இப்ப வெளியே இருந்தே அவரை கவனிச்சிட்டு இருக்காங்க. அவர் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு பாட்டியை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்காரு. இவங்க சொந்த பாட்டியா என்னன்னு தெரியல. ஈரனுக்கு பிடிச்ச பொரியலை எப்படி செய்யணும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. என்ன இவர் பாட்டி கூட பேசிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. இப்ப பாட்டி கிட்ட பேசி முடிச்சவர் தனியா வந்து போன்ல பேசுறாரு. யார்கிட்ட பேசுறாருன்னா இவரோட ஃப்ரெண்டு கிட்ட தான் பேசுறாரு. காலர் டியூன்லாம் வித்தியாசமா வச்சிருக்க, என்ன லவ் பண்றியா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இவர் லவ் பண்றாருல, ஆமா ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. கண்டிப்பா லவ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இவங்களும் கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அது சரி, அந்த பொண்ணு யாருன்ற மாதிரி ஃப்ரெண்டு கேக்குறாரு. இவரும் லக்ஷ்மின்னு சொல்றதுக்காக வராரு. அதுக்குள்ள நிறுத்திடுறாரு. அதை வேற என்னைக்காவது சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி அப்படின்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டும் ஏத்துக்கிறாரு. இவங்களுக்கு லவ் பண்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுல, இத பத்தி அம்மா கிட்ட சொல்லலாம்னு நினைக்கிறாங்க. இப்ப கால் பண்ணி உங்க பையன் கண்டிப்பா லவ் பண்றாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நீங்க சொன்ன மாதிரி நாங்க தான் கண்டுபிடிச்சிட்டோம்ல, எங்களுக்கு பேசின காசை போட்டு விடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க.
நான் ஒரு மாசம் சேலரி வேணா போட்டு விடுறேன், அந்த பொண்ணு யாருன்றதை கண்டுபிடிங்க, அதுக்கப்புறம் டபுள் மடங்கு உங்களுக்கு போட்டு விடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரின்ற மாதிரி இவங்களும் இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. ஈரன் அப்பாவை பொறுத்த வரைக்கும் தனியா தான் வீட்டுல இருப்பாரு. இவங்களும் வீடியோ கால்ல அப்பா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஆனா வீடு கொஞ்சம் வித்தியாசமா இவங்களுக்கு தெரியுது. இது நம்ம வீடு மாதிரியே தெரியலையேப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதெல்லாம் இல்லம்மா, நம்ம வீடு தான் அப்படின்ற மாதிரி அப்பா சமாளிக்கிறாரு. அப்பா கொஞ்சம் பதட்டப்படுற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஈரன் பேசிட்டு இருக்கும் போதே வெளிய இருந்து சவுண்ட் எல்லாம் கேக்குது. என்ன ஏதுன்ற மாதிரி இவங்க எட்டி பாக்குறாங்க. ஒரு பிளாட்ல இருந்து புகையா வந்துட்டு இருக்கு. என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக ஈரன்ல இருந்து நிறைய பேர் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. பார்த்தா அதுதான் ராஜலட்சுமியோட பிளாட்டா இருக்கும். என்ன எல்லாருமே மொத்தமா இங்க வந்து நிக்கிறீங்க, சின்ன ப்ராப்ளம் தான், முதல்ல கிளம்புங்க, மாஸ்க போடுங்க அப்படின்ற மாதிரிலாம் திட்டி அனுப்புறாங்க. அப்பா ஏதாவது நம்ம கிட்ட மறைக்கிறாரா அப்படின்ற மாதிரி ஈரனோ யோசிச்சுக்கிட்டே கிளம்புறாங்க. இப்ப இந்த ராஜலட்சுமி இருக்காங்கல்ல, வாங்கன்ற மாதிரி கூப்பிடுறாங்க. பார்த்தா அந்த இடத்துல அப்பா தான் வராரு. இவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் பழக்கம் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இதோட 4வது எபிசோட நமக்கு முடிக்கிறாங்க. இந்த சீரிஸை பொறுத்த வரைக்கும் 8 எபிசோட் இருக்கு. இதுல 4 எபிசோட மட்டும் தான் இந்த வீடியோல பார்த்திருக்கோம். அடுத்த வீடியோல மீதி 4 எபிசோட பார்ப்போம். இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.